வணக்கம். இது மஞ்சு சசி விலாக். பரபரப்பான புதன்கிழமை காலைங்க. ஸோ இன்றைக்கி எப்படி நாள் போச்சு மார்னிங் அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. காலையில் வந்துட்டு நான் கீரை செய்யலாம் அப்படி சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ கீரை எப்போவுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், துவரம்பருப்பு வேக வச்சு அது கூட சேர்த்து வேக வச்சு கடைஞ்சி தான் நான் பண்ணுவேன். பட் நான் இன்றைக்கி யோசித்தேன், சரி வேண்டாம் இன்றைக்கி அப்படி பண்ண வேண்டாம், கொஞ்சம் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எதனா பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு தக்காளி தொக்கு பண்ணி அதில் கீரையை போட்டு பரட்டிடலாம் அப்படி சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேங்க. ஸோ அதுக்கு தான் பூண்டு நிறைய உரித்து வச்சுக்கிட்டேங்க. பூண்டு நிறைய போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தக்காளியும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கீரை நல்லா கழுவி அதை நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கிட்டேன். கீரை நான் வாங்கியிருக்கிறது என்ன கீரைன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பாலக்கீரை, அதாவது பசலைக்கீரை. பசலைக்கீரை கரெக்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கீரை தான் வாங்கினேன். ஸோ அதை வாங்கி நல்லா கழுவி அதை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, ஃபஸ்ட்டு இன்றைக்கி சைட் டிஷ் முட்டை ஆம்லேட்டு அப்பளம் பொரிச்சிக்கலாம் அப்படி சொல்லி பிளான் பண்ணிட்டேன். அதனால் நான் தனியாக பொரிக்கல அப்பளம் ஆக்சுவலாக. ஸோ குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடியே அந்த கடாயில் இருக்கிற எண்ணெயிலே அப்பளத்தை பொரித்து எடுத்து வச்சுட்டு அப்புறம் கடுகு, வெந்தயம், சீரகம் போட்டுட்டு பூண்டு நல்லா நிறைய உரிச்சிட்டு காஞ்ச மிளகாய் போட்டுட்டு வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதிலே உப்பு நம் வெங்காயம் வதங்கிறதுக்கு போடலை ஆக்சுவலாக. ஸோ லாஸ்ட்டில் தான் போட்டேன் உப்பு. அதுக்கப்புறம் தக்காளியும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாதம் ஒரு பக்கம் வெந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன். தனி மிளகாய் பொடியும் அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் பொடியும் கொஞ்சம் சேர்த்து கலந்து போட்டுக்கிட்டேன். நல்லா வதக்கி நல்லா இந்த தொக்கு கன்சிஸ்டன்சி வந்த உடனே நல்லா பொடி பொடியாக கட் பண்ண பாலக்கீரையை எடுத்து அதில் போட்டுக்கிட்டேன். நல்லா உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விடணும். நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா வதக்கிட்டு இருக்குங்க. அதுக்குள்ளே காஃபி இல்லைன்னா டே கண்டிப்பாக இல்லவே இல்லை. ஸோ ஒரு காஃபி போட்டு காஃபி குடிச்சிட்டேன். ஸோ அதுக்குள்ளே இந்த தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது என்னமோ எனக்கு இப்போ யூஸ்வலாக செய்கிற பருப்பு கடையில் விட இது கொஞ்சம் சீக்கிரமாக ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. சரி இனிமேல் அடிக்கடி இதை இந்த மாதிரி டைப்பில் செஞ்சு பார்க்கலான்னு பார்த்தேன். டேஸ்ட்டும் நல்லா தான் இருந்தது. பாய், எல்லாம் நன்மைக்கே.